சரியா உள்ள போய். எப்படி என் சகல அந்த ராஜனை ஸ்டேஷனுக்கே தூக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? ஆமா ஆமா, உன் சகல கில்லாடிதான். எப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த ராஜனே போயிட்டான். இனிமே யாகசாலையில உட்காந்து யார் பூஜை பண்ண போறா? இந்த பூஜையே நடக்கலன்னா கும்பாபிஷேகம் நடக்காது. சிவனாண்டி, நான் பழி வாங்கிட்டேன் அவனை. அவன் குடும்பத்தையே பழி வாங்கிட்டேன். ஏப்பா சகல, குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மாமாவை இன்னும் காணோம். சொந்த ஊருன்றதுனால ஆனந்தமா குளிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. பூஜைக்கு ஐயரும் கூட வந்துட்டாங்க, மாமாவை இன்னும் காணோம். இது அவரோட சொந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து பேசிட்டு இருப்பாரு. வந்துருவாரு. சரி மாப்பிள்ள, இந்த பூஜை எப்ப முடியும்னு இருக்கு மாப்பிள்ள. என்னால உன்ன மாதிரி நடிக்க முடியல. நடிச்சாலும் யாரும் நம்ப மாட்டானுங்க. எந்த நிமிஷம் குட்டு வெடிக்குமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் பூஜையை முடிச்சு என்ன பேக்கப் பண்ணி அமுச்சு விடுறியா? அம்மா நாடி யாருது? ராஜன் ஐயா வந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இருங்க சாமி, புள்ள வந்துருவான். குளிக்க போயிருக்கான்ல. அத்தை, நான் போய் மாமா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். அத்தை, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். பாட்டி, நானும் போயிட்டு வந்துடுறேன். என்ன சகலம், மாமாவை எங்கேயும் காணோம். அப்படி எங்க தான் போயிருப்பாருன்னு ஒன்னும் புரியலையே. சீக்கிரம் கிளம்பி வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பசங்களையும் கூட்டு வந்து. அண்ணே, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்க மாமா அந்த பக்கம் வந்தாரு, பாத்தீங்களா? பாக்கலீங்களே. பாக்கலையா? என்ன சகல ஆச்சரியமா இருக்கு. குளிக்க வந்தவர் எங்க தான் போயிருப்பாரு? ஒருவேளை நம்ம இங்க வர்றப்ப அவர் அங்க போயிருந்தாருன்னா? கரெக்ட். அப்படி வந்திருந்தா நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களேடா. இதுவும் கரெக்ட். சரி வாங்க பார்க்கலாம். என்னம்மா, அப்பாவை காணோம், அவரை தேடி போனவங்களையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாப்பிள்ள தான் போயிருக்காருல்ல, உங்க அப்பாவை எப்படியும் கூட்டிட்டு வந்துருவாரு, கவலைப்படாத. அம்மா, பூஜைக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. ராஜன் ஐயா வந்துருவாரு இல்லைங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க சாமி, வந்துருவாரு. போயிருக்காங்கல்ல கூட்டிட்டு வர்றதுக்கு. மாமா, என்ன சார், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யாரை தேடுறீங்க? என் மாமாவை தாங்க தேடிட்டு இருக்கோம். எங்க போனாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜீப் ஒன்று வந்தது. அதுல இருந்து ஒரு போலீஸ் ஒருத்தர் இறங்கி வந்தாரு. அப்ப கோயில் குளத்துல ஒருத்தர் குளிச்சிட்டு இருந்தாப்ல. அப்ப அவருக்கும் போலீஸுக்கும் சண்டை ஆயிடுச்சு. தகராறாயி போலீஸ் அவரை ஜீப்ல ஏத்திட்டு போயிருச்சு. போலீஸ் ஏத்திட்டு போயிட்டாங்களா? என்னங்க போலீஸ் அது இதுன்றாங்க? எப்பா சகல, அந்த அம்மா சொல்றத வச்சு பார்த்தாக்கா அது நம்ம மாமா போலதான்ப்பா தெரியுது. போலீஸ்க்கும் மாமாக்கும் என்ன தகராறு? ஏன் கூட்டு போனாங்கன்னு தெரியலையே. மாமா எந்த வம்பு தும்புக்கும் போகாதவராச்சே சகல. போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிருக்கானா ஏதோ தப்பா இருக்கே. சரிங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க பூஜை நடக்கிற இடத்துக்கு போங்க. அத்தைக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இந்த விஷயத்த பக்கமா எடுத்து சொல்லுங்க. சரி மாப்ள, எங்க உதவி ஏதாச்சும் தேவைப்பட்டா உடனே கால் பண்ணு, நாங்க வரோம். நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வாப்பா.
சரி வா நம்ம போ. ஆ. போயா. என்னய்யா நீங்க மட்டும் வரிய? என் புள்ள ராசராசன் எங்க? மாப்பிள்ள சொல்லுங்க, அவர் எங்க? ஆ? என்னையா சொல்ற? என் பிள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? அவன் ஒரு பாவமும் அறியாதவனாச்சே. அவனை எதுக்கு என் போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? தெரியல பாட்டி. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? வந்த இடத்துல இப்படி ஒரு அசிங்கம். யார் அந்த போலீஸ்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புருஷனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவான்? வாங்க மாப்பிள்ள, இப்பவே அந்த போலீஸ் ஒரு வழி பண்ணிட்டு மாமாவை கூட்டிட்டு வந்துடலாம். அத்தை, நம்ம ராஜா அங்கதான் போயிருக்காப்ல. அவர் போலீஸ்ட்ட பேசி எப்படியும் கூட்டு வந்துருவாரு. நம்ம யாரையும் அங்க வர வேணாம்னு சொல்லிட்டாரு. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அத்தை. ராஜாவே மாமாவை கூட்டிட்டு வந்துருவாரு. கடவுளே, இது என்னையா சோதனை? பாட்டி வருத்தப்படாதீங்க, அங்கிள் கண்டிப்பா வந்துருவாரு. கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? 25 வருஷம் கழிச்சு என் புள்ள பூஜை பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். அவன் இந்த பூஜையை நல்ல விதமா செய்ய விடாம ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என் புள்ள அப்பாவி, அவன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான். அவனை எப்படியாவது நீதான் கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். முருகா, முருகா. யோ, இறங்க மாட்டியா? சொன்னதா இறங்குவியா? இறங்கியா கீழே. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கோவில் குளத்துல குளிச்சிட்டு இருந்தவன வேணும்னே வம்பு இழுத்து சண்டை போட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய், என் மேல கை வச்ச நான் சும்மா விட்டுருவனா? இன்னைக்கு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன்டா. ஏய், வாடா, வாவுல வாடா. இன்ஸ்பெக்டர் சொன்னா கேளுங்க. தப்பு யோ, தப்பு என்ன லாக்கப்ல பண்ணிட்டே போடுறியா? இருக்கீங்க. வாயா. இன்ஸ்பெக்டர் வா. போயா. போ.
சார் வணக்கம். லாக்அப்பில் இருக்கிறது என்னோட மாமா தான். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. யோ, உன் மாமங்கார என் மேல கை வச்சிருக்காயா? போலீஸ்கார மேல கை வச்சா என்ன நடக்கணும் காட்ட வேணாம். அதான் தூக்கிட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்கேன். மாப்பிள, அவர் உங்க அத்தையை பத்தி நம்ம வீட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினாரு. அதான் கோபத்துல அடிச்சிட்டேன். சார், அவர் இந்த மாதிரி சண்டை போற ஆள்லாம் கிடையாது சார். யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. நீங்க லேடிஸை பத்தி தப்பா பேசியிருக்கீங்க. அதுக்காக தானே சார் அவர் சண்டை போட்டிருக்காரு. உங்க மேலதான் சார் தப்பு. யோ, ஸ்டேஷனுக்கு வந்து எது தப்பு எது சரின்னு எனக்கே பாடம் எடுக்கிறியா நீ? சார், கோயில்ல எல்லாம் அவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அவர் வந்தால் தான் பூஜை நடக்கும். இந்த பூஜை அவர் செய்யலைன்னா கும்பாபிஷேகமே நடக்காது. ப்ளீஸ் சார், அவரை விட்டுருங்க. நான் கூட்டு போறேன். உன் மாமனை ஈஸியா ரிலீஸ் பண்ண சொல்ற? ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கை வச்சுட்டு சுலபமா போயிட முடியுமா? அந்த ஆள் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமேல் வெளியில விட முடியாது. உன்னால முடிஞ்சா போய் ஜாமீன் வாங்கிட்டா போ. இதுக்கு எதுக்கு சார் எஃப்ஐஆர்லாம் போட்டீங்க? சாதாரண சண்டை பேசியே தீர்த்துருக்கலாம்ல. எதுக்கு சார் இவ்வளவு பெருசாக்குறீங்க? ஓ, இந்த ஆள் சொன்ன மாப்பிள்ள நீதானா? நீ வந்தா பெருசா கிழிச்சிடும்னு சொன்னா இவன். உன்னால என்ன செய்ய முடியுமா செய், பார்க்கலாம். சார், மாப்பிள கொஞ்சம் இங்க வாங்கல. போ, போய் பேசு. ஆமா மாப்பிள, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு. நான் யாக பூஜையில உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகவே சிவனாண்டி விரும்புன்னு சேர்ந்து ஏதோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க கூட சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. பூஜை எப்படியாவது நடந்தே ஆகணும் மாப்பிள. எங்க அப்பா அம்மா நீங்க எல்லாரும் ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தி ஆகணும். அதனால எனக்கு பதிலா நீங்க யாக பூஜையை பண்ணுங்க. நானா? நான் எப்படி மாமா யாக பூஜை பண்ண முடியும்? மாப்பிள, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னா எனக்கு பதிலா நீங்க பூஜை பண்ணி ஆகணும். பூஜை நேரம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போய் பூஜை பண்ணுங்க மாப்பிள. போங்க. என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? கிளம்புங்க மாப்பிள. என்னம்மா, அப்பா இன்னும் வரல? தேடி போன அவரையும் காணோம். மாப்பிள்ள தான் போயிருக்காருல்ல, கண்டிப்பா உங்க அப்பாவோட வந்துருவாரு. கவலைப்படாது. பூஜைக்கு நாடி யாருது? இன்னும் ஐயாவை காணோம். ஐயா அதான் போயிருக்காருல்ல, கூட்டிட்டு வருவார். கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்ன சகல, என்னாச்சு? விட மாட்டேங்கிறாங்க. என்னையா நீ மட்டும் வர? என் புள்ள எங்க? ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி. என்ன பிரச்சனை மாப்பிள்ள? அது மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறாங்க. கேள்வி என்ன இதெல்லாம்? சொந்த ஊர்லயே இப்படி நடந்திருக்குனா அவருக்கு இங்க மரியாதை அவ்வளவுதானா? இதுக்காக தான் நான் அவரை இங்க வர வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா பேசு சாமுண்டீஸ்வரி. ஏன் இப்படி படபடன்னு பேசுற? என்ன பொறுமை வேண்டி கிடக்கு? என்னமோ ஊர்லயே பெரிய குடும்பம்,
ராஜா சேதுபதியோட குடும்பம்னு பில்டப் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்போ அவரை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னா என்ன மரியாதை இருக்கு? இதுக்காக தான் இந்த வேலையே வேண்டான்னு சொன்னேன். அவர்தான் போயே ஆகணும்னு சொன்னாரு. இப்போ ஸ்டேஷன்ல போய் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. கோச்சுக்காதீங்கம்மா, எதிர்பாராம நடந்தா என்ன செய்ய முடியும்? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் ஊர்ல அவர் ராஜா மாதிரி இருந்தாரு. ஒரு பையன் அவர் மேல கை வைக்க முடியாது. இந்த ஊருக்கு வந்ததுமே அவருக்கு அவமானம் நடந்துருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. யாரோ வேணும்னே என் புள்ள இந்த யாக பூஜையை நடத்தக்கூடாதுன்னு திட்டம் போட்டு சதி பண்ணிருக்காங்கம்மா. இப்ப அதுவா முக்கியம்? ஏன் புருஷன் லாக்அப்ல இருக்காரு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் வேணா ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கையில கால்ல விழுந்தாவது என் புள்ளைய கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ராஜராஜன் ஐயா உள்ள இருக்காரு. அவர் வந்தா தான் இந்த யாக பூஜையை நடத்த முடியும். ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சந்தோஷமா இருந்தோம். இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? இப்போ இந்த பூஜையை செய்யலனா ஏதாவது ஒரு சாமி குத்தம் நடக்கும். அப்புறம் இந்த ஊருக்கு தான் ஆபத்து வந்து சேரும். எப்படியாவது இந்த பூஜையை செஞ்சே ஆகணும். யோ, இங்க இருந்து பூஜை செய்ய வேண்டிய ஆளு இப்ப லாக்அப்ல இருக்காரு. அப்புறம் எப்படி அந்த பூஜை நடக்கும்? ஒரு சின்ன பையனை நம்பி எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்க. அவன் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பில்டப் பண்ணிட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? பெரியவரோட புள்ளைய வச்சுதான் நம்ம ஊர் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அவர் வந்து அந்த பூஜையை நடத்த முடியல. அப்புறம் எப்படியா கும்பாபிஷேகம் நடக்கும்? எல்லா ஏற்பாடையும் நிறுத்துங்க. ஏய் வெறுமா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இந்த யாக பூஜை கண்டிப்பா நடக்கும். என் புள்ள வருவான். ஏமா, அதான் உங்க புள்ளைய லாக்அப்ல இருக்காரு. அப்புறம் எப்படி இந்த பூஜை நடக்கும்? ஆமா, இந்த பூஜை நடந்தே ஆகணும். அப்பதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டாலும் ராஜராஜன் இல்லாம என்ன பண்ண முடியும்? இவ்வளவு வருஷமா ஒரு வராம பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப அவர் வந்தும் கூட ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஆகி போச்சே. இப்படியே பேசிக்கிட்டு தான் எப்படிங்க பூஜைக்கு நாழியாருது? ஏதாவது செஞ்சு பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? இங்க நடக்கிற பிரச்சனை என் காதுலயும் விழுந்துச்சு. இதுக்கு தீர்வு இங்கேயே இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நாங்க எல்லாரும் குழப்பத்துல தான் இருக்கோம். நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சாமி. ராஜராஜன் யாரு? எங்க பெரிய ஐயா ராஜா சேதுபதியோட பிள்ளை. அப்ப ரத்த வாரிசா இருக்கிறவங்க தான் இந்த பூஜையை செய்யணும் இல்லையா? ஆமாங்க சாமி. அப்படின்னா அவருடைய பேரனும் ரத்த வாரிசு தானே? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அவரு பிள்ளையால முடியாதப்ப அவரு பேரன் கூட யாக பூஜை செய்யலாம். தப்பே இல்லை. ஐயோ, நம்மளை கோத்து விடுறாங்களே. என்ன சாமி சொல்றீங்க? என் பேரன் இந்த பூஜையை பண்ணலாமா? அவரும் செய்யலாம்.
அம்மா சாமி மாதிரி இருக்கிற சாமியாரே சொல்லிட்டு போயிட்டாருமா. அதனால உங்க பேரனையே இந்த பூஜையை செய்ய சொல்லுங்கம்மா. ஏய்யா, சாமியார் சொல்லிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நாம நம்ம ஊர் பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? பேரனை வச்சு செய்யறதா இருந்தா தான் நம்ம எப்போ செஞ்சிருக்கலாமே. எதுக்காக எத்தனை வருஷமா நம்ம வெயிட் பண்ணோம்? யோ, யாரோ ஒருத்தர் சொன்னாருன்றதுக்காக தப்பான பூஜையை செஞ்சு நம்ம ஊருக்கு ஏதாவது கேடு வர்ற மாதிரி செஞ்சிடறதா? யோ கொஞ்சம் பேசாம இருயா. அவர் யாரோ ஒருத்தர் இல்லையா, சித்த புருஷ மாதிரி இருக்காரு. அவர் ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றதுதான் எங்களுக்கும் சரின்னு படுது. ஐயாவோட பேரனே இந்த பூஜையை செய்யட்டும். எங்களுக்கெல்லாம் சம்மதம். ஐயா பேரனை பூஜை பண்ணட்டும். பண்ணட்டும். எனக்கும் என் பேரன் இந்த பூஜை செய்யறதுல முழு சம்மதம் தான். ஊரே சம்மதிச்சாச்சு, அப்புறம் என்ன? எப்பா சகல, எல்லாமே போச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் நீ தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. உன்னை எல்லாரும் சேர்ந்து பூஜையில உட்கார வைக்க போறாங்க. நீ யாருன்ற உண்மை இந்த ஊருக்கே தெரிய போகுது. உண்மையை மறைச்ச என்ன அத்தை வெளு வெளுன்னு வெளுக்க போறாங்க. எனக்கு உடம்பெல்லாம் உதறுதுப்பா, உடம்பெல்லாம் உதறுது. என்ன ஊரே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் புருஷ உட்கார வேண்டிய இடத்துல யாரையோ கொண்டு வந்து உட்கார வைப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. யாரோ இல்லைங்கம்மா, பெரிய ஐயாவோட பேரனை தான் உட்கார வைக்க போறோம். அதெல்லாம் முடியாது. ஒண்ணு என் புருஷன் உட்காரணும், இல்லனா அவரோட இடத்துல என் மருமகன் உட்கார்ந்து பூஜையை செய்யணும். இல்லைன்னா இந்த பூஜையை நான் நடக்க விட மாட்டேன். உங்க மருமகன் எப்படிமா அவர் இடத்துல உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? என் புருஷன் உட்கார முடியலனா அவர் மகளை கட்டின என் மருமக அங்க உட்கார்றதுதான் சரி. ஏன்னா என் புருஷனுக்கு ஆண் வாரிசு இல்ல, அவரோட மருமகன் தான் அவருக்கு மக மாதிரி. என்ன இருந்தாலும் அது பொண்ணு வழி உறவு தானம்மா. நீங்க சொல்ற அந்த பேரை மட்டும் யாரு? சேதுபதி மகளோட மகன் தானே. அத மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்க? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் மருமகன் தான் உட்காரணும். அது எப்படி ஓ மருமகன் உட்கார முடியும்? ஏன் பேரன் தான் உட்காரணும். அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, என் புருஷன் தான் குடும்பத்தோட ஆண் வாரிசு. அவர் இல்லைனா என் குடும்பத்தை சேர்ந்த வேற ஒருத்தர் தான் இந்த பூஜையை செய்யணும். அதனாலதான் ஏன் மருமக இந்த பூஜையை செய்யணும்னு சொல்றேன். இத பாரு, என் பேரனுக்கு தான் இந்த பூஜை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதத்தான் இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, விரும்புறாங்க. இல்ல, நீங்க 1000 சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும். என் குடும்பம் சார்பா ரேவதி புருஷன் தான் இதை செய்யணும். ஐயோ, என்ன நடக்குது இங்க? 2 பேரும் ஒருத்தனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. எப்பா சகல, நீதான் யாக பூஜை பண்ணணும்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அபூர்வம்பா. உன் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப விசேஷமா இருக்குப்பா. இல்லனா இப்படி அமைய வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன முடிவா சொல்ற? ஓ மருமகன் தான் இந்த பூஜையை செய்யணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, அவரே உட்காந்து இந்த பூஜையை பண்ணட்டும். என் பேத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணதுனால அவரும் எனக்கு பேர மாதிரி தானே. பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். எப்படியோ இந்த யாக பூஜை நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். நான் குறுக்க நிக்க மாட்டேன். பண்ண சொல்லு. என்ன பரமேஸ்வரம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க? ஐயாவோட பேரை எங்க? லூசு மாதிரி இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியோட மருமக எங்க? இது எதுவும் சரியில்லையே. யோ, இங்க ஏற்கனவே ஊர்பட்ட பிரச்சனை இங்க இருக்கு.
புதுசா ஒரு பிரச்சனை வேண்டான்னு தான் அம்மா இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஃபு. ஒரு வழியா பாட்டி பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. யோ மாப்பிள்ள சாமுண்டி சீரி மருமகனா போய் பூஜையில உட்கார்ந்தா அப்ப நான் யாருன்னு ஊர் மக்களுக்கு சந்தேகம் வராதா? உண்மை தெரிஞ்சா இவங்க என்ன பின்னி பெடல் எடுத்துட மாட்டாங்க. அடித்தாங்கிற உடம்பாயா இது? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நடந்த உன் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். ஏங்க வேற வழியே இல்ல. கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருங்களேன். என்ன இந்த அம்மா மருமகன் சொல்லிட்டு ஐயாவுடைய பேரனை கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க? ஐயோ எல்லா கணக்கும் ஒண்ணுதாயா. பாட்டிக்கு பேரனா அந்த அம்மாக்கு மருமகன் தானே, அதனாலதான் கார்த்தி தம்பிய மருமகன்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் எதுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியல. எது எப்படியோ ஐயாவோட பேரன் உட்கார்றாப்புல, ஆமா, அதுவே போதும். நீங்க சொல்றது சரிதான். என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஐயாவோட பேரனை கூட்டிட்டு வராங்க. அப்ப இவன் தான் அந்த அம்மாவோட மருமகனா? ஆமா, இவருதான் மருமகன். யோ, இவன் எப்படியா மருமகனாக முடியும்? இவன் தான் பாட்டியோடைய பேரனாச்சே. அது பாட்டியோட பேரன் ராஜராஜ மாமாக்கு என்ன வேணும்? மருமகன் வேணும். கரெக்ட். அவருக்கு மருமகனா அப்ப சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு மருமகன் தானே? ஆமா. அப்ப அத்தை கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்? யோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதான் எனக்கு வேணும். கண்டினியூ. இவன் மாப்பிள்ளையா மருமகனான்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்க. என்ன அக்கா டிரைவரை போய் பூஜையில உட்கார வைக்கணும்னு சொல்றா? அதுக்கு இந்த ஊர் ஜனங்களும் எதிர்ப்பு தெரிவிக்காம ஒத்துக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா இவர் பூஜை செய்ய உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? சம்மதம் ஐயா. உட்காருங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே. குலதெய்வத்தை வேணுண்டு மாலை எடுத்து போட்டுக்கோங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே யஸ்வத்ரதர் வக்ராத்யாஹ வருஷத்யா வருஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்கிருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம். கார்த்தி தம்பி தான் பூட்டை உடைச்சு கோயிலை திறந்தாரு. இப்ப அவரே பூஜை பண்ண போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்திப்ரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீப்ரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அம்மா வாங்க மாமா, உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. எந்திரிக்காதீங்க. ராசராசா, அம்மா என்னையா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதீங்க. சரியா? என்னங்க எப்படி வந்தீங்க? உங்களை விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாமே. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாத்தையும் அப்புறமா விவரமா சொல்றேன். அம்மா நீங்க வந்து உட்காருங்க. நீங்க இருங்க மாப்பிள்ள. நீங்க ஒன்னும் எந்திரிக்க வேண்டாம். நீங்க உட்காருங்க. நீங்களும் பூஜையை பண்ணுங்க. ஐயா நீ அங்கேயே உட்காரியா? ஐயா இரியா. ஓ அம்மா, ஒரு மனை கொண்டு வந்து வைங்கம்மா. இந்தாங்கம்மா. உட்காரியா. ஐயா, நீ வரலையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த. கடவுளோட தீர்ப்பு, அதை யாரால மாத்த முடியும்? அதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு.
மாலை போடியா, போட்டுக்க. அப்பா முருகா. ஐயா, நீங்க 2 பேரும் அக்னியை பத்த வைங்க. அப்பா முருகா. ஏத்தியா. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கபீனாமவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதியாய ஷண்ணன்னோதவிக்ஷேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா.